இந்த நாளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க உமது கிருபையினால எங்களை வழிநடத்தி எங்கள் குடும்பத்தை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த வருடம் முழுதும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி எந்தவித கஷ்டமும் கொடுக்காம நம்மளை முழுமையா நடத்தி இந்த வருடத்தின் முதல் மாதத்தை காண செய்ததற்காக நாம கடவுளுக்கு எஸ்தர் குடும்பமாக நன்றி கண்டிப்பாக சொல்லணும். குடும்பம், எஸ்தர் குடும்பம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய நம்ம திரியேக கடவுளுக்கு என்ன செய்யணும்? நம்ம எஸ்தர் குடும்பமாக நன்றி சொல்லுவோம். குடும்பம், இந்த குடும்பம் என்பது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட். குடும்பத்தை கட்டுகிறவர் நம்மளுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 2:18 நம்ம பார்க்கும்போது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உண்டாக்கி அவர்களுக்கு ஒரு குடும்பமாக கட்டி எழுப்பினார். இப்போ குடும்பங்கள் கடவுளது அருளால் கட்டி எழுப்பப்படுகிறது. குடும்பம்ன்றது நம்ம நினைக்கிறோம், விளையாட்டு கிடையாது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது தான் குடும்பம். ஒரு பெண்ணுக்கு கடவுள் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அந்த ஆண்மகனை கண்டிப்பாக எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பார், நிச்சயமாக சேர்ப்பார். அவர் ஆல்ரெடி பிளான் எல்லாமே. ஆக குடும்பத்தை கட்டுவது கடவுள் தான். கடவுள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தர்றவர். நம்ம குடும்பம்ன்றது விளையாட்டே கிடையாது. நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் கடவுள் ஒரு குடும்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நம்ம பைபிள்ல கூட எத்தனையோ முறை இந்த குடும்பத்தை பத்தி எத்தனையோ, கிட்டத்தட்ட 295 தடவை என்னவோ குடும்பம் குடும்பம்ன்ற வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். இயேசு என்ன செஞ்சார்? ஒரு குடும்பத்துலதான் வளர்க்கப்பட்டார். இயேசு முதல் அற்புதத்தை திருமண வீட்டுலதான் நடத்தினார். நடத்தி திருமறைன குடும்பத்துல ஆரம்பித்து திரு குடும்பத்துல போய் முடிஞ்சிடுச்சு. அதனால ஒரு குடும்பம்ன்றது கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த குடும்பத்தின் மேல நம்மளுக்கு கடவுள் ரொம்ப கருசனையுள்ள கடவுள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த பெண்ணுக்கு ஏற்ற பையன் தானா அப்படின்னு பார்த்து பார்த்து கடவுள் நம்மளை சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைத்து நம்மளை கடவுள் உலகத்துல என்ன செய்யறார்? படைக்கிறார். ஆனா நம்ம உலகத்துல கடவுளுக்கு கீழ்ப்படியாம நம்மளுடைய இஷ்டமா நிறைய காரியங்கள் செய்யறதுனாலதான் நம்மளுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், தொல்லைகள் எல்லாம் வர்றது. ஆனா கடவுளுடைய சொல்படியோ அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய குடும்பம் ஒரு பூந்தோட்டம் தான். கடவுள் அந்த பூந்தோட்டமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறார். குடும்பத்தை படைச்சிட்டார். அவரு அழகா இருக்கணும், பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும், இததான் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவரும் சந்தோஷப்படுவார். ஆனா நம்ம உலக பிரகாரமாக நம்ம போகும்போது அநேக கஷ்டங்கள், அதுதான் போர்க்களமா மாறிடுது. அந்த இன்பமா இருக்க வேண்டிய குடும்பம் இன்னலாக மாறிடுது. ஒரு சின்ன பிள்ளை ஆக்சிடென்ட்ல இறக்க போகுது. அப்போ கடைசி டாக்டர் கிட்ட சொல்லுது, எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே டாக்டர்ஸ் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? அம்மா, இனிமேலாவது நீங்க 2 பேரும் அன்பா இருங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதுங்க,
எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. குடும்பத்துல நீங்க 2 பேர் சண்டை போடுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா, இனிமேலாவது அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு இறந்துடுச்சாம் அந்த பிள்ளை. அப்போ பெற்றோருடைய உள்ளம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சாம். அப்ப பாருங்க, இந்த நல்ல குடும்பம்ன்றது தானா அமைவதில்ல. கடவுள் அமைச்சு வச்சது. நம்ம கூட்டு அதாவது குடும்பத்தை கணவன் மனைவிய ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. எல்லாமே இந்த கூட்டு குடும்பம் கடவுளால முயற்சி எடுத்து உருவாக்கப்படுகிறது. இந்த குடும்பம் ஒரு அன்பான அருவியா தான் இருக்கணும். குடும்பத்துல ஒரு அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவியா நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கணும், தியாக மனப்பான்மையோடு இருக்கணும். இப்படி நம்ம இருக்கும்போது, இப்படி நாம் இருந்தால் அநேக குறைகளை குணமாக்கும் இடமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம குணங்கள் குடும்பத்துல இருந்தால், ஒரு அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், விட்டு கொடுத்தல், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, தியாக மனப்பான்மை, மற்றவங்களுக்கு உதவுவது, இப்படி இருக்கும்போது இந்த குணங்கள்லாம் என்ன செய்யுமா, நம்ம குடும்பத்துல இந்த ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை ஒரு குணமாக்கும் இடமாக அமைகிறதாம் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். கடவுள் நம்ம குடும்பத்தை உருவாக்குனதனுடைய நோக்கமே மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான். கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அவருடைய அது ஒரே ஒரு இதுதான், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், பூமியில அவங்கள படைச்சிருக்கேன், அவங்க நிறைவா இருக்கணும்னு சொல்லி 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 சொல்லிதான் அவர் எவ்வளோ தியாகம் பண்ணார். ஆனா நம்ம உலக பிரகாரமா அதை நம்ம கேட்கிறதே கிடையாது. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், கடவுள் நம்மளை உருவாக்குனாரு, நம்மளுக்கு அருமையான கணவனை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பேரன் பேத்திங்களை கொடுத்தார், இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கதான். இந்த நோக்கம் இந்த நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும் எல்லாருக்கும், கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படியும் போது. இதுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய அன்பு நம்ம மையமாக வைத்தால் குடும்பத்தில் கண்டிப்பா சந்தோஷமும் சமாதானம் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம், நிறைஞ்சிருக்கும். அப்ப அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்மளுக்கு வேணும்னா கடவுளை நம்ம தேடணும். நம் குடும்பத்துல இந்த எண்ணங்கள்லாம் ஒரு குணப்படுத்தும் இடமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்வேன்றத கொஞ்சம் பார்க்கலாம். குடும்பம்ன்றது ஒரு குணப்படுத்தும் இடம். ஒண்ணு, குடும்பம் உடைந்த உறவை குணப்படுத்தும். குடும்பம் என்ன செய்யுமா, உடைந்த உறவை குணப்படுத்தும். அடுத்தது, பொறுப்பில் தவறியவர்களை குணப்படுத்தும். அடுத்தது, சீர்கெட்டவனை குணப்படுத்தும். உடைந்த உறவை குணப்படுத்தும். பைபிள்ல ஆதியாகமம் 33 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு ஏசாயாவுடைய கதையை நம்ம கதையை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாவை பார்த்து பயப்படும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன் யாக்கோபு ஏசாவை பார்த்து பயப்படணும்? ஆதியாகமம் 27:19 நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு என்ன செய்யறாரு, தன்னை ஏசா என்று அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொய் சொல்றார். அதனால்தான் யாக்கோபுக்கு என்னது, பயம். ஏன்னா பொய் சொல்றார். பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். அதே போல ஆதியாகமம் 27 அதிகாரம் 28, 29 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் தந்தையை ஏமாற்றி அவர் பெற்றுக்கொண்டார். யாக்கோபு பெற்றுக்கொண்டார். தன் சொந்த சகோதரனே வஞ்சித்த யாக்கோபை நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் மாட்டுறாங்க. தன் சொந்த சகோதரிகளை ஏமாற்றி சொத்து அபகரிக்கிறாங்க, பலவித பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க.
இல்லாததெல்லாம் நம்ம அவங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு எல்லாத்தையும் என்ன செய்றோம்? நம்ம வேற மாரி பேசுறோம். இன்னொருத்தர் வேற மாரி பேசுவாங்க. இப்படி பேசும்போது குடும்பத்துல என்னது? சகோதர, சகோதரிக்குள்ள அநேக வேறுபாடுகள். அந்த குடும்பமே என்ன செய்யுது? அந்த உறவ வந்து குணப்படுத்தாதபடி தடுத்துருது. இதனால தான் உறவு என்ன செய்யுது? உடைந்து விடுகிறது. அந்த உறவுக்கு வந்து ஒரு நோய் பிடிச்சிடுது. ஒருத்தர் சொன்னா போதும். நம்ம அவங்கள கேட்கக்கூடாது. எல்லாம் கடவுளுடைய சித்தப்படி விட்டுட்டு, அவரு எனக்கு செய்வார். தகப்பன், என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர், எனக்கு ஒரு குடும்பத்த குடுத்திருக்கிறார். நான் அவர் கரத்துல ஒப்படைச்சுட்டேன். அவர்படிதான் செய்வேன்னு சொல்லணும். இந்த அப்படி யாராவது சொன்னா இந்த காதுல வாங்கி, இந்த காதுல நம்ம என்ன செய்யணும்? விட்டுறணும். கடவுள் அப்படி நம்ம கடவுளுடைய சித்தப்படி நம்ம நடக்கணும்போது, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும்போது, கடவுள் நம்மளுக்கு எப்படியாவது யார் மூலமாவது அல்லது வார்த்தைகள் மூலமாவது, நம்மளுக்கு வசனத்தின் மூலமாக நம்மள என்ன செய்வாரு? கடவுள் என்ன செய்வாரு? வழி நடத்துவார். உறவுகள் உடைந்து போகாதபடி பார்த்துக் கொள்வார். அப்ப இந்த உறவுக்கு என்ன செய்யுது? ஒரு நோய் பிடித்து விடுகிறது. இந்த உறவை நம்ம குணப்படுத்தணும். இந்த நோய் நம்ம குடும்பத்துக்கு வராதபடி காத்துக்கொள்ளணும். யாக்கோபு பாருங்க, தன் சகோதரனை ஏமாற்றினா, அவனை கண்டு பயப்படுறான். ஏமாற்றினதுனால தப்பு செஞ்சுட்டான். ஏசாக்கு தப்பு செஞ்சதுனால அவன் பயப்படுறான். எங்க தன்னையும் தன் பிள்ளைகளையும் கொன்னுடுவானோன்னு என்ன செய்றான்? கொண்டு போய் பின்னால நிக்க வைக்கிறார். ஆதியாகமம் 33 அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏசா செய்த செயல் எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துகிறது. ஏசையா ஆதியாகமம் 33:4 பார்க்கும்போது, ஏசா யாக்கோபை கட்டி தழுவி அவனை என்ன செய்றார்? முத்தம் செய்றார். முத்தம் வந்து அன்பின் அடையாளம். எதிர்பார்க்கவே இல்லை. யார் எதிர்பார்க்கல? தம்பி எதிர்பார்க்கவே இல்லை. யாக்கோபு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அடிப்பானோ, எங்க கொன்னுடுவானோ, தன் பிள்ளைங்களை கொன்னுடுவானோ, குடும்பத்தையே கொன்னுடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னால ஒளிஞ்சு போய் நிக்க வைக்கிறார். ஆனா ஏசா அந்த மாதிரி செய்யல. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, யாக்கோபை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்தான். முத்தன்றது அன்பின் அடையாளம். கட்டி தழுவுதல் வந்து மன்னிப்பின் அடையாளம். இப்ப இங்க ஏசா வந்து யாரை மன்னிக்கிறார்? தனக்கு துரோகம் செய்த சகோதரனை. எவ்வளவு பெரிய துரோகம்! தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் சகோதரன் பெற்றுக்கொண்டானே என்று நினைக்கலாம். ஆனா அதை மன்னித்து தான் துரோகம் செய்த சகோதரனை, தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் தந்தையை ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்டவனே மனதார அவர் என்ன செய்யறார்? மன்னிக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒருவேளை நீங்களோ அல்லது நானோ கூட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்னு தெரியாது. திட்டிருப்போம். அவனை என்ன கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா ஏசா அப்படி செய்யவே இல்லை. தன் சகோதரர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். இன்று குடும்பத்துல மன்னிப்பு இல்லாதனால்தான் அநேக குடும்பங்கள் சிதைந்து கிடைக்குது. குடும்பத்துல மன்னிப்பே கிடையாது. நம்மள அந்த தாங்கிக்கிற சக்தி இல்ல. எல்லாருமே தப்புதான் பண்றோம். ஆனா அந்த தாங்கிக்கிற சக்தி நம்மளுக்கு வேணும்னா கடவுளை பிடிவாதமா பிடிச்சுக்கணும். பிடிக்கும்போது கடவுள் என்ன செய்யறார்? எல்லாவற்றிலும் நமக்கு துணையா இருந்து அவன் நம்மளுக்கு வந்து தம்பி துரோகம் பண்ணாலும் சரி, தங்கச்சி துரோகம் பண்ணாலும் சரி, ஆனாலும் நம்ம வந்து மன்னிச்சு அவங்களை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கும் போது நம்மளுடைய குடும்பம் என்ன செய்யுது? சிதைந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். அதனால நிறைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவு உடைகிறது. சகோதரருடைய உறவு சீர்கேடுகிறது. மன்னிக்கிறது தான் என்னது? கடவுளுடைய குணம். கடவுள் நிச்சயமா என்ன செய்வார்? அவரை நம்ம தேடும்போது அவருக்கு நமக்கு என்ன செய்வார்? அந்த குணத்தை தருவார். யாக்கோபு சொல்கிறார் இந்த மாதிரி 33:10 நாம பார்க்கும்போது, நான் உம்முடைய முகத்தை கண்டது. யாக்கோபு
ஏசாவுடைய முகத்தை கண்டது கடவுளின் முகத்தை கண்டது போல் இருக்கிறதாம். யாக்கோபு சொல்கிறார். ஏன்னா அண்ணன் வந்து என்ன செஞ்சாரு? கட்டி தழுவி முத்தம் கொடுத்தார், மன்னித்தார். மன்னித்ததுனால அந்த மன்னித்ததுனால அவர் முகத்துல, ஏசா முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, தம்பிக்கு தெரியுது. அப்ப பாருங்க, அப்ப நம்ம மன்னிக்கும் போது கடவுள் முகத்தை பாக்குற மாதிரி இருக்குதான். அது மாதிரி நாம என்ன செய்யணும்? அது மாதிரி நடந்துக்கணும். அப்ப கடவுள் எவ்வளவு அழகா பாருங்க வெளிப்படுத்தினார். சிலருடைய முகத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். கடூரமா இருந்தா அவங்களுடைய முகம் தெரியும் நம்மளுக்கு. சாஃப்டானவங்க, இவங்க சாஃப்டா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னு சிலர் சொல்லிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து யாக்கோபுக்கு ஏசாவுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம், கடவுளை பார்க்குற மாதிரி இருந்ததுதான். நான் ஆதியாகமம் 33:10 பார்க்கும்போது, நான் உம்முடைய முகத்தை கண்டது கடவுளின் முகத்தை கண்டது போல் இருக்கிறது. நீ மன்னிக்கும் போது கடவுள் உன் முகத்தில் வெளிப்படுத்தினார். அப்போ ஏசாவனுடைய இந்த செயல் வந்து உடைந்த உறவை குணப்படுத்தியது. சகோதரர்களுக்குள்ள ஒரு உறவு உடைந்திருந்தது. ஏசா மன்னித்ததுனால அவங்க உறவு என்ன ஆச்சு? குணப்படுத்தினது. எபேசியர் 4:32 பவுல் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள் சொல்றார். ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கணும். மன்னிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார். மன்னித்தால் இந்த உடைந்த உறவு குணமாகிறது. நாம ஒருத்தரை மன்னிக்கும் போது நம்மளுக்குள்ள பிரச்சனைகள், நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பத்துல பேசாம இருப்போம், சகோதர சகோதரிகள் பேசாம இருப்போம். அது வந்து என்ன செய்யுது? அந்த உடைந்த உறவு வந்து குணமாகிறது. மன்னிக்கலன்னா உறவுகள் உடைந்து விடுகிறது. நாம கிறிஸ்தவர்கள், எனவே நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நாம மன்னிக்க வேண்டும். நம்ம அதிபர் நெல்சன் மண்டேலா பார்ப்போம். 26 ஆண்டு வந்து அவரு ஜெயில இருந்தார். அவரு விடுதலை அடைஞ்ச பிறகு தென்னாப்பிரிக்காவில் போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்போ சிறையில யார் யார் போட்டாங்களோ அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க? அவர் வெளியே வந்துட்டாரு, நம்மளை தண்டிக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் தண்டிக்கவே இல்லை. என்ன செஞ்சாரு? மன்னிச்சார். அதனால உடைந்த உறவு என்ன ஆக்கப்பட்டது? குணமாக்கப்பட்டது. அந்த மாதிரி கெட்ட மனிதர் கூட இருந்தா கூட என்ன செஞ்சிருவாங்க? நம்ம மன்னிக்கும் போது திருந்திருவாங்க. ஐயோ, நான் இவருக்கு போய் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டேனே, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளால கூட அவங்க திருந்துவாங்க. அதனால மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு வேணும். இயேசு மன்னித்தார். எப்படி மன்னித்தார்? சிலுவையில கஷ்டப்படும் போது மன்னித்தார். எல்லாரையும் மன்னித்தார். யாரை மன்னித்தார்? தன்னை துன்புறுத்திய, யார் யார் பொய் சாட்சி சொன்னாங்களோ, யார் யார் துரோகம் செய்தாங்களோ எல்லாரையும் மன்னித்தார். அவர் ஏன் மன்னித்தார்? அவர்கள் ஆக்கினைக்கு தப்ப. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? குடும்பத்துல நம்ம மன்னிக்கும் போது உடைந்த உறவு குணமாக்கப்படுகிறது. ஏசாவா போல, இயேசு கிறிஸ்துவ போல குடும்பத்தில் உள்ளவங்களையும் மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் போது நம்மளுடைய உடைந்த உறவுகள் குணப்படுத்தும். 2வது, பொறுப்பில் தவறியவர்களை குணப்படுத்தும். பொறுப்புல தவறியவர்களை. எபேசியர் 6:1 நம்ம 9 வாசிக்கும் போது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பிள்ளைகளுக்குரிய பொறுப்பு, தாய்க்குரிய பொறுப்பு, தகப்பனுக்குரிய பொறுப்பு, 3 பேருடைய பொறுப்பை பத்தி அந்த 1-9 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த பொறுப்புல இருந்து தவறியவர்களை எப்படி இது குணப்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். 1 எபேசியர் 6:4 பார்க்கும்போது,
தந்தையரே உங்க பிள்ளைங்களுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். நம்ம இப்போ அப்படிதான் நடந்துக்கிறோம். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறோம். அவங்க ஒய்ஃபையும் வேலைக்கு அனுப்புறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ராத்திரி வரும். பிள்ளைங்க தொந்தரவு பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருக்குது. அப்ப சில நேரம் நம்ம என்ன செஞ்சு கோவப்பட்டுரும். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? எபேசியர் 6:4 உங்க பிள்ளைங்களுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை எரிச்சல் மூட்டுறோம். பிள்ளைகளை நம்ம மனைவிய, பிள்ளைகளை, குடும்பத்தை அக்கறை இல்லாம, பொறுப்பும் இல்லாம எத்தனையோ ஆண்கள் வாழ்கிறார்கள். அப்படி இல்லாதபடி என்ன செய்யறாரு? கடவுள் என்ன செய்யறாரு? பொறுப்போட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆண்கள் சுயநலத்தோட வாழ்கின்றார்கள். இந்த மாதிரி தந்தைகள் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்னது? எரிச்சல் தான் உண்டாகும். இந்த உறவுகள் கடவுள் கொடுக்கிற நம்மளுக்கு கிஃப்ட். இதுல சில பொறுப்புகள் இருக்குது, நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம அது என்ன செஞ்சிடறோம்? வழி தவறிடுறோம். யாத்திராகம் 20:12 பார்க்கும்போது பார்க்கும்போது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்றாங்க. பிள்ளைங்க கனம் பண்ணுதா? இல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு காரியங்கள். நம்ம பொறுப்புல இருந்து தவறும்போது குடும்பம் நம்மளுக்கு ஒரு சரி செய்யும் இடமாக இருக்கிறது. குடும்பத்துல இருக்கும் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? அதை சரி செய்து குணப்படுத்த வேண்டும். யோசுவா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் என்ன சொல்றாரு? யோசுவா 24:15 பார்க்கும்போது, ஒரு நிமிஷமா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை வணங்குவோம். அவருடைய அறிக்கை, தகப்பனுடைய அறிக்கை. யோசுவா சொல்றாரு, கடவுளோட நன்மையை பெற்றேன். அடிமை வீட்டில இருந்து என்னை விடுவித்து அதிசயம் செய்து என்னை காப்பாற்றியது கடவுள். அதனால் நான் அவரை மட்டும்தான் வழிபடுவேன் அப்படின்னு யோசுவா கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. என்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா என்ன செய்வேன்? அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன், அவரை தான் என்ன செய்வேன்? நான் வழிபடுவேன்னு சொல்றாரு. இந்த உலகத்தை நான் இது பண்ணல, உலக பொருளுக்கு ஆசைப்படல, உலக செல்வத்துக்கு ஆசைப்படல. எனக்கு உயிர் சுகம் பலன் கொடுத்த கர்த்தரை தான் நான் என்ன செய்வேன்? வழிபடுவேன் அப்படி என்ன செய்யறாரு? யோசுவா சொல்றார். அப்போ தகப்பன் என்ற பொறுப்பில் அவர் நின்று யோசுவா என்ன செய்யறாரு? பொறுப்புள்ளவராக மாற்றும் இருக்கிறார். பொறுப்புள்ளவராக இருக்கிறார். அவர் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஜனங்களை என்ன செய்யறாரு? அவர் மீட்டு கொண்டு வருகிறார். இதுதான் என்னது? பொறுப்புள்ளவராக மாற்றும் இடம்தான் குடும்பம். ஆனா இப்போ அப்படி நடக்குதா? யோசித்து பாருங்க. இல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னா பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. தகப்பன்மார்கள் குடித்து விட்டு பிள்ளைகளை சரியா கவனிப்பது கிடையாது. தாறுமாறான கெட்ட வழிகள்ல போயிடுறாங்க. அது ஒரு குடும்பமா இல்ல. அப்ப யோசுவெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷராக எகிப்திலிருந்து அவ்வளவு ஜனங்களையும் மீட்டு கொண்டு வந்து என்ன அழகா அவ்வளவு பெரிய மாற்றி அவர் சொல்றாரு, நான் கடவுளை மட்டும்தான் வழிபடுவேன். உலகத்துல உலக பொருள் வேணாம், எனக்கு செல்வம் வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு உயிர் சுகம் பலன் கொடுத்த கர்த்தரை ஒருத்தரை தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப தகப்பன், நம்ம தாய் தந்தையர் என்ன செய்யணும்? பிள்ளைகளை என்ன செய்யணும்? எரிச்சல் மூட்டாதபடி பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுடைய பொறுப்பு. பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வார்த்தைக்கு நம்ம மதிப்பு தரணும். ஆனா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்களா? இப்போ இல்ல. பெற்றோர் பேச்ச கேட்காதனால்தான் வாழ்வேன்னு அது அவங்களுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. பெற்றோருடைய சொல்படி கேட்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இதனால அவங்க வாழ்வு சீர்கேடுது, இன்னொன்னு வாழ்வு சிதைக்கப்படுது, பெற்றோரை மதிக்கிறதும் இல்லை. இனிமே யாத்திராகம் 20:12 பார்க்கும்போது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. கடவுள் சொல்லியிருக்கார். வயதான காலத்துல அவங்கள கவனிப்பது கிடையாது. என்ன பண்ணிடுறாங்க? முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறாங்க. பிள்ளைகள் அவங்க பொறுப்புல இருந்து தவறிடுறாங்க. முதல்ல என்ன செய்யணும்? உறவுகளை மதிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். உறவு கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒன்று. அந்த பொறுப்புல இருந்து நம்ம தவறும் போது அதை சரி செய்யற இடம் குடும்பம். அப்போ குடும்ப உறவு நமக்கு நிலைத்து இருக்கணும்னா அந்த தவறியவர்களை குணப்படுத்தும் இடமே நம்ம குடும்பம்தான். அப்போ பிள்ளைகள் முன்மாதிரியா இருக்கணும், தாய் தகப்பனும் முன்மாதிரியா இருக்கணும். எல்லாமே பைபிள்ல கூறப்பட்டிருக்குது. நாம பொறுப்பில் தவறக்கூடாது. பொறுப்புல தவறாம இருக்கும்போது நம்ம குடும்பம் ஒரு குணப்படுத்தும் குடும்பமாக கண்டிப்பாக என்ன அமையும். மூன்றாவது, சீர்கெட்டவனை குணப்படுத்தும். நம்ம லூக்கா 15:11-24 பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் கெட்ட குமாரன் கதை. சீர்கெட்ட மகன் மேல அன்பு செலுத்தி அவனை குணப்படுத்தும் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மகன் சீர்கெட்டு போய் எப்படி எப்படியோ இருக்கிறான். அப்படிப்பட்டவனை தகப்பன் என்ன செய்யறாரு? அன்பு செலுத்தி அவனை என்ன செய்யறாரு? அந்த குடும்பம் ஒரு குணப்படுத்துற குடும்பமாக அமையுது. அவங்க தகப்பன் அன்பு செலுத்தினதுனால. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, குடும்பம் என்பது ஒரு ஆடையம். 2 வகை நூலாம் அதுல. அது என்னன்னா, நன்மை ஒண்ணு, தீமை ஒண்ணா. தீமை வரும்போது அதை சரி செய்வது குடும்ப அமைப்பு, தீமை செய்பவர்களை சரி செய்வது குடும்ப அமைப்பு. அப்ப பாருங்க, அந்த குடும்பத்துல நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கும்போது, அன்பு செலுத்தும் போது, கெட்ட குமாரனுடைய தகப்பன் செய்த மாதிரி செய்யும் போது அந்த அவன் எவ்வளவு கெட்டு போய் தான் வரான். ஆனாலும் அவர் அன்புனால ஏக்கும்போது அந்த இது சீர்கெட்டவனை ஒரு குணப்படுத்துற குடும்பமாக அமைகிறது. லூக்கா 15:12 அவன் இளைய மகன் என்ன பண்ணான்? கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? தன் சொத்தெல்லாம் பிரித்து கொடுன்னு அப்பா கிட்ட என்ன செய்யறான்? வாங்கிட்டு அவன் போயிடறான். எல்லா லூக்கா 15:13 பார்க்கும்போது எல்லா சொத்தையும் பாழாக்கணும், அழித்து போட்டான். இளைய மகன் தகப்பனை மதிக்கவே இல்லை. குடும்பத்தை என்ன செய்யணும்? அவன் அவங்க இருந்த குடும்ப ஒழுங்க என்ன செய்யணும்? அவன் உதாசீனப்படுத்தினான். அவன் வாழ்க்கை என்னது? சீர்கெட்டு போனது. அவன் கடைசியில் அவன் நிலைமை என்னது? பரிதாமாச்சு. லூக்கா 15:16 பார்க்கும்போது பன்றித்தின்னு தவிட்ட கூட அவனுக்கு கிடைக்கல. எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை. காரணம், அவன் வீட்டை விட்டு போனது. அவனுடைய சீர்கெட்ட வாழ்வு அவனையே சீர்குலைச்சு. அப்புறம்தான் அவனுக்கு ஒரு எண்ணம் உதிக்குது. லூக்கா 15:19 பார்க்கும்போது, என் தகப்பனிடம் சென்றா மட்டும் என் வாழ்வு சீர்படும் என்று உணர்ந்து தன் தகப்பனிடம் செல்கிறான். எல்லாம் கெட்டு போன பிறகு அவங்க தகப்பன் பொறுமையா இருக்கிறார். ரொம்ப அன்பா அவனுக்காக காத்துட்டு இருக்கார். அப்பதான் அவனுக்கு வருது, என் தகப்பன்கிட்ட போனாலாவது நான் என்ன செய்வேன்? வாழ்வு சீர்படும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறான்? கிளம்பி வரான். அப்ப லூக்கா 15:20 அந்த சீர்கெட்ட மகன் தூரத்துல வரும்போதே அவனை அவங்க அப்பா பாத்துடுறாரு. அவனை பார்த்தவன அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே மனசு உருகிறாரு, ஓடி போறாரு. அப்படியே கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். யார முத்தம் செய்யறாரு? தன் ஆசையை அழித்தவன, தன்னை மதிக்காதவன, தான் அன்பை புரிந்து கொள்ளாதவன, தனக்கு துன்பத்தை துயரத்தை கொடுத்தவன கட்டி தழுவின்னு செய்யறாரு, முத்தம் செய்யறார் தகப்பன். இது சாதாரண அன்பு இல்லை, மிக சிறந்த குடும்ப அன்பு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு தாழ்ந்து. இதே வேறு சிலர் இருந்தா நீ வெளியே போயிடு, இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்ட, நீ வெளியே போயிடு, இனிமே வராதன்னு சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி இல்லை.
தம் மகனை என்ன செய்யறார்? கட்டி தழுவி அன்பு செலுத்துறார். எபேசியர் 5:2 பவுல் சொல்றாரு, அன்பிலே நடந்து கொண்டு நிலைத்திருங்கள், அப்போது சீர்கெட்டவர்கள் சீராக்கப்படுவார்கள். அப்போ நம்ம அன்பு காட்டும் போது அந்த கெட்டு போனவங்க கூட சீராக்கப்படுவார்கள் என்று யார் சொல்றது? பவுல் சொல்கிறார். 1 யோவான் 2:10 நம்ம பார்க்கும்போது, சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலைத்திருக்கிறான். அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலைத்திருக்கிறான்னா, ஒளி யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்போ சகோதரிடத்துல குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நம்ம அன்பு காட்டும் போது கடவுள் நம்மோட இருக்கிறார், நம்மளுக்கு வேண்டிய வெளிச்சத்தை தருகிறார். வெளிச்சம் போது பிரகாசம், வாழ்க்கையில சந்தோஷம், வாழ்க்கையில மகிழ்ச்சி. இதே நம்ம சகோதரிடத்துல அன்பு செலுத்தலன்னு வச்சுங்க, அது வாழ்க்கை வெறுப்பு காட்டணும்னா இருள்ல இருக்கிற மாதிரி. உலக பிரகாரமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது ரொம்ப கடினம்தான். எதைய பத்தியும் நினைக்க கூடாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் உண்டு. ஆனா கடவுள் சொன்ன மாதிரி நாம் அவருடைய வழியில் நாம நடக்கும்போது கண்டிப்பா என்ன செய்வார்? நம்ம அன்பு கூறும்போது நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தருவார். யோவான் 12:46 பார்க்கும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். அப்போ அந்த அன்பு இருந்தாதான் நம்மளுக்கு என்ன செய்வார்? கடவுள் நம்மோட இருப்பார். இந்த குடும்பத்துல நம்ம எப்படி அன்பு செலுத்தணும்? இந்த அன்பு எப்படிப்பட்டது? நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். ரொம்ப கடினமானதுதான். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு ரொம்ப கஷ்டம்தான், விளையாட்டு கிடையாது. ஆனாலும் கடவுள் நம்மளோட துணையாக இருக்கும்போது கடவுள் எல்லாவற்றிலும் நம்மளை விடுதலை கொடுத்து கொண்டு வருவார். அதே போல மன்னிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். எல்லாவற்றிலும் மன்னிக்கணும். நம்மளுக்கு சகோதர சகோதரிகள், மற்ற உற்றார் உறவினர்கள் எவ்வளோ காரியத்துல கஷ்டம் கொடுத்துருக்கலாம், ஆனா மன்னிக்கணும். அடுத்தது அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் போது அவன் துரோகியா இருந்தா கூட நம்மளை ஏத்துக்கிட்டு அன்பு செலுத்தும் போது கடவுள் என்ன செய்வார்? நம்மளோட இருப்பார். அதுதான் கடவுள் காட்டுற அன்பு. இப்பெல்லாம் கொஞ்சம் குடும்பத்துல அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம குடும்பத்துல எல்லாரோட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு போறது, எல்லார்கிட்டையும் நம்ம கணவன் கிட்ட கீழ்ப்படிஞ்சு போறது, மாமியார் கிட்ட கீழ்ப்படிஞ்சு அப்படி நம்ம போகும்போது அந்த அன்பு கண்டிப்பா வரும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். கடவுள் இப்படிதான் குடும்பத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். அப்போ இந்த நம்ம யோவான் 15:22 பார்க்கும்போது அவங்க தகப்பன் சொல்றார், அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டு, என் மகனுக்கு உயர்ந்த ஆடை கொடு, மோதிரம் கொடு, காலணி போடு, கொழுத்து கன்றேன்னு செய்யுங்க, அடித்து சாப்பிட்டு நம்ம மகிழலான்னு சொல்றார். என் மகன் என்ன செஞ்சான்? மரித்தான், திரும்பவும் உயிர் பெற்று வருகிறான்னு அவர் அவ்வளோ அன்பா அவ்வளவு தூரம் செய்கிறார். அப்ப காணாமல் போன தன்னுடைய மகன் திரும்ப அவர் கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம். எவ்வளவு தூய்மையான அன்பு பார்த்தீங்களா? அந்த அன்பு தான் நம்ம குடும்பத்துல இருக்கணும். கணவன் மனைவியிடம், பெற்றோர் பிள்ளைகளிடம், சகோதர சகோதரிகளிடம், உற்றார் உறவினரிடம், எல்லாரோட நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யும்? குடும்பம் என்ன செய்யும்? எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சீர்கெட்டவர்களை சீராக்கிடும் நம்ம குடும்பம். மகன் சீர்கெட்டு தான் போனான், எல்லா தகுதியான செஞ்சுட்டான், இழந்துட்டான். ஆனாலும் தகப்பனுடைய தூய அன்பு, தகப்பனுடைய உண்மையான அன்பு அந்த கெட்ட குமாரனை சீர்படுத்தி அவன் உள்ளத்தை குணமாக்கியது. அவன் புது மனிதனாக மாற்றப்பட்டான். அவர் கோபப்படல, எதுவும் செய்யல. அப்ப பாருங்க, ஒரு கெட்ட பையனை கூட ஒரு அன்பு என்ன செய்யுது? புது மனிதனாக மாற்றிடும்.
இப்படிப்பட்ட அன்பை தான் நான் என்ன செய்யணும், குடும்பத்துல நம்ம பகிர வேண்டும். இந்த குடும்ப உறவுகளை நாம் என்ன செய்யணும், சீர்படுத்தணும். இப்படி சீர்படுத்தும் போது நம்மளுக்கு புது உறவுகள் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கும். இது அந்த குடும்பம்ன்றது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட். நம்மளுடைய குறைகளை, குற்றங்களை சரி செய்யும் இடமும் இதுதான். எல்லாம் நம்ம பைபிளுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படியும் போது, எல்லாவற்றையும் நாம செய்யும் போது, நம்மளுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் என்னது சரி செய்யும் இடமே நம்மளுடைய குடும்பம் தான். வேற எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும், ஏசாவா போல மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப பொறுப்பை நம்ம என்ன செய்யணும், சிறப்பாக செயல்படுத்தணும். தகப்பனை, இந்த கட்டக்குமாரனுடைய தகப்பனை போல குடும்பத்துல நம்ம தூய அன்பை என்ன செய்யணும், காட்டணும். அப்போதுதான் நம்ம குடும்பம் என்ன செய்யும், குணப்படுத்தும் இடமாக மாறும். அது மாத்திரம் இல்லாம குட்டி பரலோகமாக மாறும். அந்த குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட குடும்பம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கார். தூய ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கார், கொடுத்திருக்கார். ஆனா நம்ம என்ன செய்யணும், இத பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் எல்லாருக்கும் அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்துல நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி, எல்லாரையும் மன்னித்து, அன்பு செலுத்தி, மற்றவங்களுக்கு உதவி செய்து எல்லாம் நம்ம செய்யும் போது கடவுள் என்ன செய்வார், நம்ம உடைந்த உறவை குணப்படுத்துவார். பொறுப்பில் நம்ம தவறு இருந்தாலும் குணப்படுத்துவார். இப்ப எத்தனையோ பேர் கெட்டு போனவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, வழி மாறி வந்துடுறாங்க. அப்ப பொறுப்பில் தவறுவர்களே குணப்படுத்துவார், சீர்கட்டவனையும் குணப்படுத்துவார். அதே போல நாமும் பெண்களாகிய நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஒருத்தர் நல்ல சிக்கனமா வாழ்க்கையில குடும்பத்தை நடத்துவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஆடம்பரமா இருப்பாங்க. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும். நல்ல வசதிகள் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், தப்பே கிடையாது. வருமானத்துக்கு தகுந்த செலவு எல்லாவற்றிலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாம போகும்போது கடவுள் நம்மளோடு இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொன்றும் 91 சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும். அதை படிக்கும்போது நம்ம குடும்ப பெண்கள் அதை படிக்கணும். கண்டிப்பா படிக்கும்போது எல்லாவற்றிலும் நமக்கு துணையா இருந்து அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு நிச்சயமா தருவாரு. அப்படி நம்ம சிறு சிறு நம்மளுக்கு குணங்கள் அப்படி சிதறி கிடந்தா கூட கடவுள் என்ன செய்வார், நம்மளுக்கு அந்த சங்கீதம் 91 படிக்கும்போது எல்லாவற்றிற்கும் நமக்கு துணையா இருந்து எல்லா பொறுப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்து கடவுள் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார், பூந்தோட்டமாய் மகிழ்ச்சியாக வைப்பார். கடவுளுக்கு அதுதான் விருப்பம். நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு பெண்களும் அதை நினைத்து நம்ம 91 சங்கீதத்தை படித்து எல்லாரும் உறவை குணமாக்கும் குடும்பமாக நம்ம இருக்க பழகிக்கணும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த அருமையான அருட்கொடைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, அந்த பூந்தோட்டமாய் எங்கள் குடும்பத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை ஆண்டவரே சரி செய்யும் இடமாக ஆண்டவரே சுவாமி, குணப்படுத்தும் இடமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாவா போல மன்னிக்கிற குணத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கெட்டகுமாரன் தகப்பன் போல கர்த்தாவே குடும்பத்தில் நாங்க அன்பு செலுத்தி ஆண்டவரே சுவாமி எங்கள் குடும்பத்தை குணப்படுத்தும் குடும்பமாக ஆண்டவரே மாற செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எவ்வளவு கஷ்டங்கள் குறைகள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் முன்மாதிரியாக நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே.
ஆண்டவரே சுவாமி, குட்டி பரலோகமாக எங்க குடும்பத்தை நீர் மாற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சந்தோஷத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் காத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.